வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். தேசிய தொலை மனநல மருத்துவ பிரிவிற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணையினை வழங்கினார். மத்திய அரசால் தொடங்கப்பட்ட தேசிய தொலை மனநல மருத்துவ திட்டம் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. அதற்காக புதுச்சேரியில் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தில் தேசிய தொலை மனநல மருத்துவ பிரிவு அமைக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. இந்த பிரிவில் ஒரு மனநல மருத்துவர், ஒரு மனநல உளவியலாளர், ஒரு மனநல சமூக சேவகர் மற்றும் 10 உளவியலாளர்கள் ஒரு ஷிப்டில் 4 பேர் வீதம் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அனைத்து மனநலம் மற்றும் உளவியல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இணையதளம் வழியாக ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காக 24 மணி நேரமும் இருப்பார்கள். இந்த பிரிவிற்காக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட மனநல மருத்துவர், மனநல உளவியலாளர்கள், மனநல சமூக சேவகர் மற்றும் மனநல ஆலோசகர்கள் என மொத்தம் 17 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், அரசு செயலர் வல்லவன், சுகாதாரத்துறை இயக்குநர் ஸ்ரீராமலு ஆகியோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சியில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். உழவர்கரை நகராட்சியில் பணியின் போது உயிரிழந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் 60 நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, உள்ளாட்சித்துறை செயலர் வல்லவன், உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ் ராஜ் மற்றும் துணை இயக்குநர் சவுந்தரராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். உழவர்கரை நகராட்சியில் 2017ஆம் ஆண்டிற்கு பிறகு தற்போது கருணை அடிப்படையில் 60 நபர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குவது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஆன்லைனில் 5 பேரிடம் 3,66,000 ரூபாய் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியைச் சேர்ந்த மீனாட்சி என்பவரது வங்கிக் கணக்கில் இருந்து 13,000 ரூபாயை சைபர் கிரைம் கும்பல் எடுத்துள்ளது. சிவனேஸ்வரன் என்பவரிடம் இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு கொண்ட நபர் கப்பலில் வேலை இருப்பதாக கூறி 88,000 ரூபாயை அபகரித்துள்ளார். திருமால் என்பவரிடம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைன் மூலம் போலி லாட்டரி சீட்டு வழங்கி பணம் விழுந்ததாக கூறினார். அதை நம்பிய அவர் முன்பணமாக 1,67,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். மோகன் என்பவரிடம் வங்கிக் கணக்கில் 70,000 பணத்தை எடுத்துள்ளனர். இதேபோல் விக்னேஷ்குமார் என்பவர் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறிய நபரை நம்பி 28,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். இந்த புகார்கள் குறித்து சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக பேருந்து காலை வேளையில் பயணிகள் நிழற்குடை மீது மோதி விபத்திற்குள்ளானதில் 20 பேர் படுகாயமடைந்தனர். புதுச்சேரி கோரிமேட்டில் இருந்து புதுச்சேரி பேருந்து நிலையத்திற்கு 20 பயணிகளுடன் நகர பேருந்து சென்றது. பேருந்தை ஓட்டுநர் ஆறுமுகம் ஓட்டி வந்தார். பேருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் பிரேக் பழுதாகி செயல்படவில்லை. ஆனால் ஓட்டுநர் ஆறுமுகம் சாமர்த்தியமாக பேருந்தை ஜிப்மர் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் மோதி நிறுத்தினார். பேருந்து அங்கிருந்த மின் கம்பத்தில் மோதியதால் தீப்பொறி ஏற்பட்டது. மேலும் அப்பொழுது அங்கு சாலை ஓரம் படுத்திருந்த ஒருவர் காயமடைந்தார். பயணிகள் நிழற்குடை மற்றும் மின்கம்பத்தில் பேருந்து மோதியதில் அதிலிருந்த 20 பயணிகளும் காயமடைந்தனர். தகவல் அறிந்த தன்வந்திரி நிலைய காவல்துறையினர் விரைந்து வந்து காயமடைந்தவர்களை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு உயிரிழந்த சிறுமியின் இல்லத்திற்கு நேரில் சென்று இரங்கல் தெரிவித்த ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் துறை மூலம் வழங்கப்படும் நிதி உதவிக்கான ஆவணங்களை பெற்றுச் சென்றார். புதுச்சேரி சோலை நகர் 9 வயது சிறுமி பாலியல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையினை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 20 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவின்படி உயிரிழந்த சிறுமியின் இல்லத்திற்கு ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் நேரில் சென்று பெற்றோரை சந்தித்து இரங்கல் தெரிவித்தார்.
அத்துடன் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் எதிர்பாராத விதமான மரணத்திற்கு வழங்கப்படும் ரூபாய் 10 லட்சம் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் விரைவாக நிதி உதவி பெற உரிய ஆவணங்களை பெற்றுச் சென்றார். புதுச்சேரி மாநிலத்தில் மணப்பெண் திருமண உதவித்தொகை 201 பேருக்கு 50,25,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பத்தில் உள்ள மணப்பெண்ணின் திருமண உதவித் தொகையாக ஒரு பயனாளிக்கு 25,000 ரூபாய் வீதம் 201 பயனாளிகளுக்கு மொத்தம் 50,25,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இந்த உதவித்தொகை கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி வரை விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பயனாளிகள் விண்ணப்பித்த தேதி மூப்பு அடிப்படையில் நாளை மறுதினத்திற்குள் இருந்து உதவித்தொகை வங்கியில் செலுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மின் நுகர்வோர்கள் கட்டண பாக்கியினை இறுதி தேதிக்குள் செலுத்த மின்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மின்துறை கிராமம் வடக்கு கோட்டத்திற்கு கீழ் இயங்கும் வில்லியனூர், பூமியான்பேட்டை, லாஸ்பேட்டை, கோரிமேடு, அசோக் நகர், முத்திரையர் பாளையம், காலாப்பட்டு, ராமநாதபுரம், சேதராப்பட்டு, திருக்கனூர், காட்டேரிக்குப்பம் ஆகிய இயக்குதலும் மற்றும் பராமரித்தலும் பிரிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் கட்டண பாக்கியினை பட்டியலில் உள்ள இறுதி தேதிக்குள் செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் மின் இணைப்பு துண்டித்தால் இறுதி நிலுவைத் தொகை முழுவதையும் செலுத்திய பிறகே மறு மின் இணைப்பு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமைத்துவ மையம் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை எஸ்பி ரக்ஷனா சிங் துவக்கி வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் இளையோர் மற்றும் குழந்தைகள் தலைமை மருத்துவ மையம் சார்பில் சர்வதேச மகளிர் தினத்தை இளையோர் மத்தியில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடி வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டும் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பெண்கள் மீதான முதலீடு முன்னேற்றத்தை துரிதப்படுத்துங்கள் எனும் கருப்பொருளின் மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கடற்கரை காந்தி சிலையில் இருந்து தொடங்கிய சைக்கிள் பேரணியை எஸ்பி ரக்ஷனா சிங் கொடி அசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று புதுச்சேரி நீதிமன்றம் அருகே முடிவடைந்தது. 18 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த பேரணி மூலம் புதுச்சேரி உள்ளூர் சமூகங்களுக்குள் பெண், குழந்தைகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சுதந்திரத்தை உறுதி செய்தல், பெண்கள் மீதான முதலீடுகளை அதிகப்படுத்துதல், ஆண்களின் நடத்தை மாற்றத்தின் முக்கியத்துவம் மற்றும் போதைப் பொருட்களின் பழக்கத்தை அழித்து அது குறித்த விழிப்புணர்வை மாணவர்களிடம் ஏற்படுத்துதல் ஆகியவற்றை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். முதலியார்பேட்டை தொகுதியில் தரமான தார் சாலை அமைக்காததை கண்டித்து முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலியார்பேட்டை தொகுதி முழுவதும் தரமற்ற தார் சாலை அமைக்கும் அரசு அதிகாரிகளை கண்டித்தும், வேல்ராப்பட்டு ஏரியின் நடுவே கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க அனுமதி அளித்த புதுச்சேரி அரசை கண்டித்தும் தொகுதி முழுவதும் தரமான சாலைகள் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தபால் நிலையம் முன்பு நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்க தலைவர் கணபதி தலைமை தாங்க செயலாளர் கணேசன் முன்னிலை வகித்தார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்கம் மற்றும் தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலியார்பேட்டை வளர்ச்சி இயக்க துணைத் தலைவர் இளவரசன், செயலாளர் சங்கர், நாகப்பன், பொருளாளர் பாஸ்கரன் மற்றும் பலர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன் பகீர் தகவலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தலைமை கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை உயிருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையினை திட்டமிட்டு சிலர் உருவாக்கி வருவதாகவும், குழந்தை ஆர்த்தியின் உடலுக்கு புதுச்சேரி மாநில அமைச்சர் பெருமக்கள் ஒருவர் கூட மலர் அஞ்சலி செலுத்த செல்லாத நிலையில் துணைநிலை ஆளுநர் அஞ்சலி செலுத்த சென்றதாகவும், ஆனால் ஆளுநரின் உயிருக்கு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் திட்டமிட்டு அச்ச உணர்வை ஏற்படுத்தி வருவதாகவும்
தெரிவித்துள்ளார். மேலும் ஆளுநர் சென்றபொழுது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒரு பிரிவினர் கையில் எந்தெந்த பொருட்கள் கிடைக்கின்றதோ அந்த பொருட்களை கொண்டு ஆளுநரின் காரின் மீது வீசி உள்ளதாகவும், ஆளுநர் தமிழிசை காரில் இருக்கும்போது ஒரு சிலர் கையால் காரின் கண்ணாடியினை அடித்தும் காரின் எதிரில் தரையில் படுத்தும் தரையில் அமர்ந்தும் ஆளுநருக்கு எதிராக அநாகரிகமான வார்த்தைகளால் அவமானப்படுத்தி உள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் அங்கு இல்லாமல் இருந்திருந்தால் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நபர்களால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு இருப்பார் என்றும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் காவல்துறையினர் குறிப்பிடப்படாத சில இடங்களில் திட்டமிட்டு ஊர்வலமாக சென்று துணைநிலை ஆளுநர் மாளிகையினை தாக்குகின்ற விதத்தில் காங்கிரஸ் கூட்டணி கட்சியின் செயல்பாடு அமைந்ததாகவும், ஒரு சிலர் ஆளுநர் மாளிகை வாயில் வரை சென்று இருக்கின்றார்கள் என்றும், அப்போது கையில் ஏதாவது பொருள் இருந்தால் தூக்கி கூட வீசி இருப்பார்கள் என்றும், ஆளுநருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்ததால் தான் ஆளுநர் மாளிகையினை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டதாகவும், அதை அகற்ற வேண்டும் என்று எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் குரல் கொடுக்க அகற்றினார்களோ அவர்களை துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி உள்ளதாகவும், தற்போதுள்ள சூழ்நிலையில் ஆளுநர் மாளிகை தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்புள்ள சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்து என அன்பழகன் தெரிவித்துள்ளார். செல்லிப்பட்டு அரசு கிளை நூலகம் புனரமைக்கப்பட்டு அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கும் செல்லிப்பட்டு அரசு கிளை நூலகம் மிகவும் சிறப்பான முறையில் புனரமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகியோர் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. இந்நூலகத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக புத்தகங்களுடன் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு போட்டித் தேர்விற்கான அனைத்து வகையான புத்தகங்களும் உள்ளன. மேலும் இந்நூலகம் விரைவாக இணைய பயன்பாட்டிற்காகவும் இணையதளத்தின் வாயிலாக புத்தகங்கள் வாசகர்கள் பயன்படுத்தும் நோக்கில் டிஜிட்டல் நூலக பிரிவு தொடங்கப்பட உள்ளது. சிறுவர்களுக்கான தனி பிரிவும் அவர்களுக்கான விளையாட்டு பொருட்கள் மற்றும் புத்தகங்களுடன் தொடங்கப்பட்டுள்ளது என சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்திக்கு நீதி கேட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி 100க்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி புரட்சி பாரதம் கட்சி சார்பில் படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஆர்த்திக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி புரட்சி பாரத கட்சி தலைவர் பூவை ஜெகன் மூர்த்தியார் ஆலோசனைப்படி வெங்கட சுபா ரெட்டியார் சதுக்கம் அருகே நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த 5ஆம் வகுப்பு மாணவி ஆர்த்தியின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்த்தியின் படுகொலைக்கு நியாயம் கேட்டும், கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடை செய்ய வலியுறுத்தியும், சிறுமி ஆர்த்தியை படுகொலை செய்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாநில துணைத் தலைவர் செயலாளர்கள் கருணாகரன், நகர தலைவர் ராஜா, நகர செயலாளர் சிறுத்தை செந்தில், மகளிர் அணி செயலாளர் சுப்புலட்சுமி, உப்பளம் தொகுதி செயலாளர் ராமச்சந்திரன், முதலியார்பேட்டை தொகுதி செயலாளர் ஆதிவாகனன், முதலியார்பேட்டை தொகுதி செயலாளர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் கொண்டாடப்பட்ட மகளிர் தின விழாவில் முத்தியால்பேட்டையில் உயிரிழந்த சிறுமிக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு மாநில அமைப்பாளர் கணபதி தலைமை தாங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் முத்தியால்பேட்டை சோலை நகரில் கொடூரமாக உயிரிழந்த சிறுமிக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பிறகு கூட்டத்தில் மகளிருக்கான முன்னேற்றங்களை பற்றி பேசப்பட்டது. இதனையடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு இலவச புடவைகள் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில இளம் பெண்கள் சங்க செயலாளர் அம்மு என்கின்ற எபேஸ் வெர்ஜினா, மாநில துணை அமைப்பாளர் வடிவில், வன்னியர் சங்க தலைவர் துரை, மாநில வன்னியர் சங்க செயலாளர் நாகப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட விநாயகம்பட்டு கிராமத்தில் 18,20,000 ரூபாய் செலவில் சிமெண்ட் சாலை மற்றும் வாய்க்கால் மறுசீரமைத்தல் பணி மற்றும் வம்புப்பட்டு கிராமத்தில் உள்ள கணபதி நகர் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலை மற்றும் வாய்க்கால்களுக்கு ஸ்லாப் அமைத்தல் பணிகளுக்காக ரூபாய் 8,50,000 செலவில் பணிகள் மேற்கொள்ளவும், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் பணி செய்திட
காலை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் மனோகரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள், கிராம பெரியவர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நெடுங்காடு போராளிகள் குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வலியுறுத்தியும், புதுச்சேரி மாநிலத்தில் போதை நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சமூக அமைப்புகள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் நெடுங்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் சமூக அமைப்பான நெடுங்காடு போராளிகள் குழு சார்பில் நெடுங்காடு பேருந்து நிறுத்தம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெடுங்காடு போராளி குழு தலைவர் முருகதாஸ் தலைமையிலும் செயலாளர் நீலமேகம் முன்னிலையிலும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்து கொலையாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க கோரியும், மாநிலம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு சிறுமி பேசியது காண்போரை கவரும் விதமாக இருந்தது. நெடுங்காடு போராளிகள் குழு பொறுப்பாளர்கள் திருநாவுக்கரசு, பாஸ்கர், அருள் பிரகாஷ், நாகுரான், கலியமூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள சிவன் கோவில்களில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற கருவடிக்குப்பம் குரு சித்தானந்த சுவாமி கோவிலில் மகா சிவராத்திரி விழாவையொட்டி மாலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை முதல் கால பூஜை தொடங்கி அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை 4ஆம் கால பூஜை நடைபெற்றது. மூலவருக்கு பல்வேறு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதேபோல் காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் ஆலயம், திருக்காஞ்சி கங்கை வராக நதீஸ்வரர் கோவில், வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில், பாகூர் மூலநாதர் கோவில் உள்ளிட்ட புதுச்சேரியில் உள்ள சிவன் கோவில்களில் சிவராத்திரி விழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் அங்காளம்மன் கோவிலில் 128ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழாவையொட்டி கணபதி ஹோமத்துடன் கொடியேற்றி விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் பகுதியில் அமைந்துள்ள துலுக்காநத்தம்மன் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் 128ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா 9ஆம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், காப்பு கட்டுதல், சக்தி கரகம் புறப்பாடுடன் துவங்கியது. 9 நாட்கள் நடைபெறும் இந்த மயான கொள்ளை விழாவில் ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் திரு வீதி உலா நடைபெறவுள்ளது. இதில் அம்மன் பவள தேரில் வீதி உலா, யானை வாகனத்தில் அம்பாள் வீதி உலா, அன்ன வாகனம், யானை வாகனம், ரிஷப வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் திரு வீதி உலா நடைபெறவுள்ளது. இதைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை விழா மார்ச் 15ஆம் தேதி சிம்ம வாகனத்தில் ஊர்வலம் நடைபெற்று வம்பாக்கீரபாளையம் சன்னியாசி தோப்பில் வல்லால மகாராஜா கதை வர்ணித்து மயான கொள்ளை நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 16ஆம் தேதி தெப்ப உற்சவத்துடன் விழா நிறைவு பெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை மீனவ கிராம ஆலய கமிட்டி மற்றும் ஊர் பொதுமக்கள், ஆலய அர்ச்சகர் சிவகுமார், குருக்கள் ஆகியோர் செய்து வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. மார்ச் 8ஆம் தேதி மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து விரதம் மேற்கொண்ட பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பஞ்சாயத்துதாரர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். பாகூர் அருள்மிகு ஸ்ரீ மூலநாத சுவாமி திருக்கோவிலில் சிவராத்திரியையொட்டி நடைபெற்ற பாகூர் தனியார் இசைப்பள்ளி மாணவர்களின் இசை நிகழ்ச்சியினை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி பாகூர் அருள்மிகு ஸ்ரீ மூலநாதர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சிவராத்திரியினை முன்னிட்டு முன்னதாக சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சிவராத்திரி அன்று இரவு பாகூர் தனியார் இசைப்பள்ளி மாணவர்கள் 1 மணி நேரம் இடைவிடாமல் திருமுறை பாராயணம், பஞ்சபுராணம், சிவபுராணம் பாடி இறைவனிடம் மகா சிவராத்திரி அன்று உலக மக்கள் நன்மைக்காகவும் அமைதிக்காகவும் வழிபட்டனர்.
இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பாகூர் மக்கள் அனைவரின் நலன்களுக்காக கூட்டு வழிபாட்டில் ஈடுபட்டனர். நிறைவாக தனியார் இசைப்பள்ளி மாணவர்களுக்கு இசைமணி சான்றிதழ் வழங்கப்பட்டது. திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தங்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சனி பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மகா சிவராத்திரியினை முன்னிட்டு ஸ்ரீ தர்பானேஸ்வரர் சமேத ஸ்ரீ பிரணாம்பிகையும் அம்பாள் தங்க ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். முன்னதாக இரவு மகா சிவராத்திரியினை முன்னிட்டு மூலவருக்கு 4 கால சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட தங்க ரிஷப வாகனத்தில் ஸ்ரீ தர்பானேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ பிரணாம்பிகை அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு கோபுர தரிசனம் அளித்தார். இதில் 500க்கும் மேற்பட்ட ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை, பெங்களூர், மைசூர் ரூட்டில் ஏற்கனவே ஒரு வந்தே பாரத் ரயில் இயங்கி வரும் நிலையில் தற்போது அதே ரூட்டில் மற்றொரு வந்தே பாரத் ரயில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்தியாவில் விரிவான நெட்வொர்க் கொண்டபோது போக்குவரத்து என்றால் அது இந்தியன் ரயில்வே தான். நாட்டில் எந்த ஒரு பகுதிக்கும் உங்களால் ரயில் மூலம் எளிதாக பயணிக்க முடியும். செலவும் குறைவு, வேகமாகவும் செல்ல முடியும் என்பதால் பொதுமக்கள் பலரும் ரயில்களில் பயணிக்கவே விருப்பம் காட்டினார்கள். அதே நேரம் அதிநவீன வசதிகள் இந்திய ரயில்களில் மிஸ்ஸிங் என்ற புகார் இருந்து கொண்டே இருந்தது. வந்தே பாரத் அதற்கு பதிலளிக்கும் வகையில் இந்தியன் ரயில்வே அறிமுகப்படுத்தியதுதான் வந்தே பாரத். முற்றிலும் குளிர்சாதன வசதி, தானியங்கி கதவுகள் என்ற வெளிநாடுகளில் இருக்கும் ரயில்களுக்கு இணையாக இந்த வந்தே பாரத் இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை சென்னை, பெங்களூர், மைசூர் ரூட்டில் தான் இந்த வந்தே பாரத் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்பொழுது முதலே இதற்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்துள்ளது. சென்னை, பெங்களூர் என 2 முக்கிய நகரங்களை இணைப்பதால் இதன் டிக்கெட்டுகள் படு வேகமாக விற்று தீர்ந்து விடுகிறது. இதனால் பயணிகளுக்கு டிக்கெட் கிடைப்பதில்லை. இதற்கிடையே இந்த ரூட்டில் கூட்டம் அலைமோதும் நிலையில் சென்னை, பெங்களூர், மைசூர், மரக்காணத்தில் 2வது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை தென்னக ரயில்வே அறிமுகப்படுத்தியுள்ளது. ஆரஞ்சு நிற வந்தே பாரத் ரயில் இந்த ரூட்டில் இயக்கப்படும் என தெரிகிறது. விமானத்திலிருந்து வீசப்பட்ட உணவு பொட்டலங்கள் அடங்கிய பெட்டி பாலஸ்தீன மக்கள் மீது விழுந்ததில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். உணவு பெட்டியின் பாராசூட் திறக்கப்பட்டதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேல் தனது போரை தீவிரப்படுத்தியுள்ளது. போர் நிறுத்தம் குறித்து ரஷ்யாவும் சீனாவும் எவ்வளவு வலியுறுத்தியும் காது கொடுத்து கேட்காத இஸ்ரேல் அமெரிக்காவின் உதவியுடன் போரை உக்கிர கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இதனால் தற்போது வரை 30,000க்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற மற்றொரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது போர் காரணமாக காசாவில் கடும் பஞ்சம் உருவாகி உள்ளது. போரினால் ஏற்படும் உயிரிழப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் பட்டினியால் ஏற்படும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது. எனவே உணவு தட்டுப்பாட்டை போக்க மனிதாபிமான அடிப்படையில் உணவுகள் விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. கடந்த சில நாட்களாக விமானம் மூலம் உணவு பொட்டலங்கள் கொண்ட பெட்டிகள் காசாவிற்கு வீசப்பட்டு வருகிறது. இந்த பெட்டிகள் பாராசூட் மூலம் தர இறங்குகின்றன. நேற்றும் இப்படி சில பெட்டிகள் வீசப்பட்டன. ஆனால் அதில் சில பெட்டிகளில் பாராசூட்டுகள் திறக்கப்படவில்லை. எனவே அசுர வேகத்தில் நிலப்பரப்பை நோக்கி வந்த இந்த பெட்டிகள் உணவிற்காக காத்திருந்தவர்களின் தலையில் விழுந்தது. இதில் 5 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். பலர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்தை காசா அரசு கடுமையாக விமர்சித்துள்ளது. நாங்கள் ஏற்கனவே இந்த திட்டத்தை பற்றி எச்சரித்திருந்ததாகவும் மனிதாபிமான உதவிகள் என்கின்ற பெயரில் எங்கள் மக்களை மேலும் கொல்லாதீர்கள் என்றும் நீங்கள் உண்மையில் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று நினைத்தால் ராக்ஃபா எல்லையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் உணவு டிராங்குகளை காசாவிற்கு அனுப்புங்கள் என்றும் நிலத்தின் வழியாக உணவுப் பொருட்களை கொடுங்கள் என்று காசா கடுமையாக சாடியுள்ளது. இந்தியாவில் டெஸ்ட் கிரிக்கெட்டை விளையாடும் வீரர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் ஊதியத்தை அதிகரித்து பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அண்மை காலங்களில் வளர்ந்து வரும் T20 லீக் போட்டிகளில் வளர்ச்சியால் டெஸ்ட் போட்டியில் விளையாடுவதற்கு இளம் வீரர்கள் பலரும் ஆர்வம் காட்டுவதில்லை. அவ்வளவு ஏன் இந்திய அணியில் இளம் வீரர்களான இஷான் கிஷன்,
ஸ்ரேயா ஐயர் கூட ரஞ்சி டிராபி சீசனில் விளையாட ஆர்வம் காட்டவில்லை. இதனால் இவர்களுக்கு BCCI தரப்பில் ஒப்பந்தம் மறுக்கப்பட்டது. ஜனவரி மாதம் வந்தாலேயே IPL தொடரை மனதில் வைத்து இளம் வீரர்கள் பலரும் பயிற்சியினை தொடங்கி விடுகின்றார்கள். இதனால் ரஞ்சி டிராபி போட்டிகளில் விளையாட ஆர்வம் காட்டுவோர்களின் எண்ணிக்கையும் குறைந்து உள்ளது. அதனை அதிகரிக்கும் வகையில் டெஸ்ட் கிரிக்கெட்டிற்கு முக்கியத்துவம் அளித்து அதிக போட்டிகளில் விளையாடும் வீரர்களுக்கு ஊக்கத்தொகையினை அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.